Hi guys, 12th standard first revision examination 2026 ஓட இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் நம்ம கிட்ட இருக்கு. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல இதோட 1 மார்க் அண்ட் கிராமர் பார்ட்ஸோட ஆன்சர் கீஸ் வந்து பார்த்துடலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. தீஸ் டூ சில்ட்ரன்ஸ் ஹேட் given me a profound lesson. profound அப்படின்னா கிரேட் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? The only drink it in order to be warmed and stimulated. Stimulated கொஞ்சம் தூண்டி வருதுன்னு அர்த்தம். அப்போ motivated. Okay, just as we thought our our chiples had subsid அப்படின்னா diminished அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து ஆப்போசிட்ஸ் பாருங்க. நொபிலிட்டி அப்படின்னா டிஸ்ஆனர்டு அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது நொபிலிட்டினா அவங்கள வந்து நம்ம மரியாதை செலுத்துறதுன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு ஆப்போசிட் அப்படிங்கிறப்போ டிஸ்ஆனர். ஓகேங்களா? அடுத்து த லிபர்டிஸ் ஆஃப் எவ்ரிபடி மஸ்ட் பி குர்டைல்டு. குர்டைல்டு அப்படின்னா கம்மி ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ இது வந்து இன்க்ரீஸ் அப்படிங்கிறது வரும். அடுத்து கான்ட்ராக்ட் அப்படின்னா அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது அர்த்தம். அப்ப அதுக்கு ஆப்போசிட் அப்படிங்கிறப்ப டிஸ்அக்ரிமெண்ட். ஓகேங்களா? அடுத்து ப்ரிஃபிக்ஸ் பேஷண்ட் இம்பேஷண்ட். அடுத்து சரண் இஸ் அன்எம்ப்ளாய்டு. அன்எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்லணும்னா பிட்வீன் ஜாப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்த 9th கொஸ்டின் நோ பிளஸ் டிசார்டர். இதை நம்ம சேர்த்து எழுதும்போது எப்படி இருக்குன்னா நர்வஸ் டிசார்டர் அப்படின்னு எழுதணும். ஃபெட்ச் அண்ட் கேரி அப்படிங்கிறதுக்கான கரெக்ட் மீனிங் என்னன்னா டு டூ எ லாட் ஆஃப் லிட்டில் ஜாப்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து பாருங்க கரெக்ட் அப்ரோப்ரியேட் ப்ளூரல் ஃபார்ம். அலுமினஸ் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான ப்ளூரல் என்னன்னா அலுமினி. ரவி இஸ் நாட் எ ஸ்மார்ட் ஆஸ் யூ டேஷ். கொஸ்டின் டேக் இஸ் ஹி அப்படிங்கறத போட்டா போதும். ஏன்னா நாட் வந்துருச்சு, அப்ப நம்ம பாசிட்டிவாவே எழுதணும், நெகட்டிவா எழுதக்கூடாது. ஷோகேஸ் அப்படிங்கிறதோட காம்பவுண்ட் வேர்டு என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா verb plus verb. ஷோகேஷ். ஓகே, சூஸ் த கரெக்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு. லிஃப்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலவேட்டர். மிஸ்பெல்ட் என்னது அப்படின்னா மிஸ் அப்ரோப்ரியேட் அப்படிங்கிறது தப்பான ஸ்பெல்லிங்கா இருக்கு. 17th ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஆல் த டெலிகேட் அட்டெண்டட் த கான்ஃபரன்ஸ் இன்ஸ்பைட் ஆஃப் ஹெவி ரெயின். ஹெவி ரெயின் வந்துட்டாவே டியூ டு இன்ஸ்பைட் ஆஃப் தான் நம்ம மோஸ்டா போடுவோம். அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து ரிப்ளேஸ் த அண்டர்லைன்டு வேர்ட் வித் ஏ சூட்டபிள் ஃப்ரேசல் வேர்ப் அப்படிங்கிறப்போ ரிஜெக்டட் அப்படிங்கிறதுக்கு டர்ன் டவுன். ஷி வாஸ் பாப்புலர் டேஸ் ஹர் கிளாஸ்மேட் அமாங் ஹர் கிளாஸ்மேட். அடுத்து 19th ஒன் கொடுத்துருக்கிறதுல எந்த வேர்டு வந்து நவுன் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டிமுலேட் தான் நவுன் கிடையாது. ஸ்டிமுலேட் வந்து என்னது verb. ஷாலினி இஸ் டேஷ் a clever person dash she will solve the problem earlier such that அப்படிங்கறத இதுக்கான கரெக்டான ஆன்சர். மிச்சபடி கிராமர் பார்ட்ஸ் அண்ட் எரர் ஸ்பாட் இன்னும் தேவையான 1 மார்க் ஸ்பாட்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இதோட இதுக்கான அந்த ஆன்சர் கீஸ் வந்து நம்ம இங்க ஷீட்ல தனியா எழுதி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த 2 பிடிஎஃப் லிங்கையுமே நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். நீங்க அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸோட ஆன்சர் கீஸை நம்ம அப்லோட் பண்ணிட்டே தான் இருப்போம். அது எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும் போதும். நிறைய பேர் இப்போ வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு அவங்களையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.